ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஃப்ரம் சீரிஸோடைய சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் சீசனு. அடுத்த சீசன் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த சீசன் 3 கதையையும் கடைசியாக எண்டிங்கில் என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். சீசன் 1ஐயும் 2ஐயும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சீசன் 3 உங்களுக்கு புரியும். ஸோ சீசன் 2ஓட எண்டிங்கில் நம்ம டேபிதா வந்து அந்த லைட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே வெள்ளை ட்ரெஸ் போட்ட அந்த பையன் டேபிதாவை அங்கேருந்து தள்ளிவிட பார்த்தா டேபிதா இந்த டவுனை விட்டு வெளியே ஏதோ ஒரு சிட்டில இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க போல. இந்த இடத்துலயே சீசன் 2 வந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது தான் இந்த சீசன் 3ல நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 3க்குள்ள போகலாம். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற நம்ம டேபிதா 3 நாளா இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம். இந்த ஹாஸ்பிட்டலும் உண்மையா இல்ல இது ஒரு இல்யூஷனா அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அங்க வந்த நர்ஸும் உங்க கூட எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, ஆல்ரெடி நாங்க போலீஸுக்கு கால் பண்ணிட்டோம், அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டேபிதாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை அந்த டவுன்ல இருந்து காப்பாற்றணும். எங்க போலீஸ்லாம் வந்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும், யாரும் நம்ம சொல்றத நம்ப மாட்டாங்கன்னு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. விக்டர் கொடுத்த அந்த டிஃபன் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போலீஸ் வர இவங்க நைஸா வெளியே வந்துடுறாங்க. இப்ப எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணு இவங்களுக்கு தெரியல. அப்பதான் தூரத்துல அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பையனோட உருவம் தெரிய, அந்த பையனுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு வேகமா அந்த பையனை பிடிக்க போனா அந்த பையன் ஒரு கடைக்குள்ள போக இவங்களும் போயிட்டு டேய் நில்றா எனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு திருப்புறாங்க. பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பையன். டேபிதாவும் அந்த பையனுடைய அம்மா அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. அதுக்கப்புறமா ரோட்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லி இது உண்மையான உலகமா பொய்யான உலகமானு தெரிஞ்சுக்க அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ண உண்மையிலேயே டேபிதாவுடைய அம்மா அட்டன் பண்ணி பேசுறாங்க. நீங்க எங்க போனீங்க, நீங்க காணும்னு போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ டேபிதாவும் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப நம்ம இருக்கிறது உண்மையான உலகம் தான். ஆனா எப்படியோ நம்ம தப்பிச்சு வெளியே வந்துட்டோம், திரும்ப உள்ள போய் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்பதான் தூரத்துல சர்ச் பெல்லோடைய சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது மனசை விட்டு பேசணும் அப்படின்னு சர்ச்சில் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரியே கடவுளை பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபாதர் கிட்ட. உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா இந்த மாதிரி இடங்கள்ல அவர் எதுக்காக உருவாக்கணும்? அந்த இடங்கள்ல மாட்டி நான் மட்டும் கிடையாது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு டேபிதா சொல்றாங்க. ஆனா ஃபாதர் வந்து இதை நம்புற மாதிரி இல்லை. ஆனா இருந்தாலும் டேபிதா ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்ட்டு ஆறுதலா அவர் பேசுறாரு. கையில இருக்கிற நம்ம விக்டருடைய டிஃபன் பாக்ஸை பார்த்து இது யாரோட டிஃபன் பாக்ஸு? விக்டர்னு ஒருத்தர் சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஓ அப்படியா, அவர் என்ன சாப்பாடு செஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அவங்களும் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸுக்கு அடியில் ஒரு வேளை தொலைஞ்சு போயிட்டா இந்த அட்ரஸில் கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம போக வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு வேக வேகமாக ஃபாதருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு போனால் இங்கே ஒரு வயசான ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்க நம்ம டேபிதாவும் ஷாக் ஆகுறாங்க. ஓ மை காட், நீங்க தான் விக்டர் அப்பாவான்ட்டு அவரை பார்க்க அவரும் ஷாக்ல டேபிதாவை பார்க்கறாரு. எங்க டவுன்ல அந்த குட்டி பையன் ஈத்தன் வந்து எங்க அம்மாவை கண்டுபிடிங்க, எனக்கு எங்க அம்மா வேணும்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அப்பாவான ஜிம்மும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அதோட ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஜிம்மு கிட்ட அவங்க சரியா பேச மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஷெரீஃபும் பார்க்கறாரு. ஜிம்மு ஷெரீஃப் கிட்ட வந்து இங்க பாருங்க, என்னால இங்கேயே இருக்க முடியாது, நான் காட்டுக்குள்ள போறேன், என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஷெரீஃபுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா ஜிம் வந்து நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஷெரீஃபோட அசிஸ்டண்டான நம்ம கென்னி அப்படின்னா ஓகே நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஷெரீஃப் ரொம்ப கடுப்பாகிறாரு. அவதான் கென்னியும் இங்க பாருங்க, அம்மா இல்லாம பாவம் அந்த பையன் ஈத்தனும் ஜூலியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இவரு மட்டும் தனியா காட்டுக்குள்ள போய் இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதனால நானும் கூட போறேன் அப்படின்னு சொல்ல ஷெரீஃபுக்கும் வேற வழி தெரியல. அவ திடீர்னு ஒரு வீட்டில இருந்து சவுண்டு கேட்குது. என்னடான்னு ஓடி போய் பார்த்தா அந்த ஜேடு தான். அவரு போன சீசன்ல வந்து அந்த கொகைக்குள்ள அந்த சிம்பிளை பார்த்துருப்பாரு, வேர்களாலேயே ஆகிருக்கும். அந்த சிம்பிள் மாதிரியே இங்க இருக்கிற துணியை வச்சுலாம் பண்ணி ஆளு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு. ஸோ லூசுத்தனமா இவன் ஏதாவது ஒன்று பண்றதுக்குள்ள லாக்அப்ல கொண்டு போய் அடைக்கணும்னு ஜேடை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கென்னியும் அவங்க அம்மா கிட்ட பாய் சொல்ல, ஜிம்மும் அவருடைய பையன் பொண்ணு கிட்ட கண்டிப்பா நான் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். இதை ஷெரீஃபும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஷெரீஃப் கிட்ட ஒருத்தர் ஓடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்றாரு. இந்த டவுன்ல இவ்வளோ நாள் இவங்க உயிரோட இருந்ததுக்கான காரணம் இவங்களே விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு போன புயல்னால சேமிச்சு வச்சிருந்த காய்கறிகள்லாம் அழுகி போயிடுச்சு.
ஆயிடுச்சு. புதுசா விவசாயமும் பண்ண முடியல. ஏன்னா இங்க இருக்கிற மண்ணுலலாம் விஷம் கலந்த மாதிரி செடியே வளரல. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்து இருக்கிறதையாவது நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம கென்னியோடைய அம்மாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கிற சப்ளைவெல்லாம் எடுக்கிறாங்க. அதுவும் அந்த ஆர்வ கோளாறு எனக்கு பசிக்குதுன்னு பண்ணையில இருந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்துடுறாரு. நல்லபடியா அங்க ஷெரீஃப் மற்ற ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. அதுவும் விக்டர்லாம் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. ஷெரீஃபும் விக்டர் இதை நான் பாத்துக்கிறேன்னு கன்னை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம எல்லாரும் பொறுமையா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த விலங்குகளையும் நம்ம அடிச்சு கொன்னு சாப்பிட்டுட்டோம்னா அவ்வளவுதான். நம்ம கிட்ட எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம போயிடும். அந்த பேய்கள் கொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, நம்மளே தன்னால இறந்து போயிடுவோம்னு சொல்றாரு. அந்த ஆர்வ கோளாறும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டை அங்கேயே விட்டுறாரு. ஸோ என்ன ஆனாலும் சரி, இப்ப இந்த கால்நடைகளை இவங்க பத்திரமா பாத்துக்கணும். இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போன நம்ம ஜின்மும் கென்னியும் அப்படியே காட்டுக்குள்ள தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இறந்து போன நிறைய பேருடைய எலும்புக்கூடுகள்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது தான் சில வீடுகள் மாதிரியும் இருக்கு. இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைல்ஸ்மேன் கல்லை யூஸ் பண்ணி அதுக்குள்ளேயே அவங்க நைட் டைம்ல பாதுகாப்பா இருக்காங்க. இந்த நேரத்துல மேன்ஷன்ல இருக்கிற நம்ம வில்லியம், அவரு கண்ணுக்கு திரும்பவும் அவரை தண்ணியில முக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சுல ஒரு ஆவி, அந்த பேயோடைய உருவம் தெரியுது. அப்படியே டக்குன்னு பயந்து போறாரு. தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஷெரீஃப் சொன்னாரே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சுன்னு, அப்புறம் எதுக்கு நமக்கு இப்படி கனவு வருது? ஒருவேளை இன்னும் ப்ராப்ளம் சரியாகலையோ அப்படின்னு தோணுது. ஸோ நைட் டைம்ல டவுன்ல எல்லோருமே வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்காங்க. எப்பவுமே அந்த பேய்கள் ஜன்னல் கிட்ட வந்து கதவை திறக்க சொல்லி கேட்கும். ஆனா இப்போ அதுங்க ஸ்ட்ரைட்டா பண்ணைக்கு போய் இவங்க பாதுகாப்பா வச்சிருந்த ஆடுகள் மாடுகள்னு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுதுங்க. ஏன்னா இதுங்க இல்லைன்னா மனுஷங்க சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க. இதை ஷெரீஃப் பார்க்குறாரு. அனிமல்ஸ்லாம் தப்பிச்சு போகிறதுக்குள்ள அதை பிடிக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடி போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. மற்றவங்களும் அதை பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச அனிமல்ஸை காப்பாற்றுறாங்க. நம்ம ஈத்தனும் ஜூலியும் கூட கதவை திறக்க முதல்ல நம்ம பார்த்தோமே பாட்டி பேய், அது அங்கே வந்து நிற்குது. தெரிச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு சாரா வந்து அமைதியா இருங்க அப்படின்னு இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ நேரம் இவங்களால பாதுகாப்பாக இருக்க முடியும்? நல்ல வேலையா நம்ம ஆர்வ கோளாறு அவரோட பஸ்ஸில் இவங்களை கூப்பிட்டுக்க இப்பொழுதுக்கு இவங்க சேஃபா இருக்காங்க. எங்க நம்ம ஷெரீஃபும் கென்னியோடைய அம்மாவும் ஒரு மாட்டை அப்படியே ஓட்டிக்கிட்டே பண்ண வீட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணும் பொழுது பார்த்தா ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ள அந்த பேய்கள் இருக்குங்க. அதுங்க நேரா வந்து ஷெரீஃபை கொல்லுன்னு பார்த்தா ஷெரீஃபை பிடிச்சி கட்டி போட்டு அவரு கண்ணு முன்னாடியே கென்னியோடைய அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஆனா அவங்க அதுக்கு பயப்படாம கொரியன் லாங்குவேஜ்லயே ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஷெரீஃப் கிட்ட சொல்றாங்க. ஷெரீஃப்க்கு அது புரியல. ஆனா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு கத்துறாரு, ப்ளீஸ் என்ன வேணாலும் கொல்லுங்க, அவங்கள விட்டுருங்கன்னு பயங்கரமா கஷ்டப்படுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அந்த ஆடு மாடுகளெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த பேய்கள் கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. நம்ம ஜேடும் ஷெரீஃபும் கென்னியோட அம்மாவும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக பண்ண வீட்டுக்கு போனா அங்க ஷெரீஃபை அந்த பேய்கள் கட்டி போட்டு வச்சிருக்கு. அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா கென்னியோட அம்மா கொடூரமா இறந்து போயிருக்காங்க. ஷெரீஃப் அந்த லாக்ல இருந்து எடுத்த உடனேயுமே வேகமா ஓடி வந்து கென்னியோட அம்மாவை தான் கட்டி பிடிச்சுக்கிட்டு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இறந்து போன கென்னியோட அம்மாவோட உடம்ப எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. எல்லோருமே பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஷெரீஃப்லாம் மனசளவுல ரொம்பவே உடஞ்சு போறாரு. அவங்க உடம்ப சர்ச்ல வச்சுட்டு ஜேடு கிட்ட ஷெரீஃபும், உனக்கு கொரியன் தெரியுமா? சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஜேடு எனக்கு கொரியன்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஷெரீஃப் அங்க இருந்து வெளியே வராரு. அவரு கண்ணுக்கு கென்னியோட அம்மா பட்ட கஷ்டங்கள் மட்டும் தான் தெரியுது. எங்க காட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள தங்கிக்கிட்டு இருந்த நம்ம கென்னியும் ஜிம்மும், கென்னி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஜிம்மை காணோம். ஜிம் எங்க போனான்னு வெளியே வந்து பார்த்தா அங்க ஜிம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் டவுனுக்கு கொண்டு போனா இப்ப இருக்கிற சாப்பாடு பிரச்சனையில கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க டவுனுக்கு வராங்க. ஆனா அங்க எல்லாரும் சோகத்துல இருக்காங்களா. ஜிம்மும் ரொம்பவே பயந்து போறாரு. என்ன ஆச்சு, என் பசங்களாம் ஓகே தானேன்னு கேட்க பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான், ஆனா கென்னி அப்படின்னு சொல்ல கென்னி ரொம்ப அப்படியே ஷாக் ஆகுறாரு. நேரா அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய அம்மா இல்ல, தன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அம்மாவை பார்க்காம ரெஸ்டாரண்ட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க டாக்டர் கிறிஸ்டி அங்க வராங்க. ஏன் உன் அம்மாவை நீ பார்க்கவே இல்லை? ஏன்னா ஆல்ரெடி எங்க அப்பா இறந்து போய் ரொம்ப கொடூரமா இருந்தாரு. இப்போ எங்க அம்மாவையும் அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல கிறிஸ்டியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ உங்க அம்மாவை பார்க்கும்பொழுது அவங்க உயிரோட இருந்தா எவ்வளோ அழகா இருப்பாங்களோ அதே மாதிரியே இருப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ நேரா டாக்டர் கிறிஸ்டி கொடூரமா இறந்து போயிருக்கிற கென்னியோடைய அம்மாவை ஃபியூனரலுக்காக அழகா ரெடி பண்றாங்க. நம்ம ஜேடும் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த நேரத்தில் சாரா ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து, இந்த ட்ரெஸ் கென்னியோடைய அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறீங்களான்னு சொல்ல அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்க நம்ம ஷெரீஃப் கென்னியை பார்க்க போறாரு. பார்த்தா கென்னி பயங்கர கோவத்துல இருக்காரு அந்த பேய்கள் மேல. டாபிதா சொன்னாங்க ஒரு குகைக்குள்ளதான் அந்த பேய்கள்லாம் பகல் டைம்ல உள்ள இருக்குமா, நான் உள்ள போக போறேன், அது எல்லாத்தையும் காலி பண்ண போறேன்னு சொல்ல ஷெரீஃபும் நானும் வரேன் அப்படின்னு அந்த குகைக்கு வராங்க.
உள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க கரெக்டான வழியா வெளியே வரணும்ல. சோ அதனால கயிறெல்லாம் செட் பண்ணி உள்ள போகலாம்னு நினைக்கும் பொழுது நம்ம ஷெரீஃப், கென்னி உங்க அம்மா சாகும் பொழுது நானும் அங்கதான் இருந்தேன், அந்த பேய்கள் என்ன கட்டி போட்டுடுச்சுங்க, ஆனா உங்க அம்மா அதுங்களை பார்த்து பயப்படவே இல்லை, அதோட என்ன பார்த்து கொரியன்ல ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்ல கென்னி அப்படியே தேம்பி தேம்பி அலறாரு. அதுக்கு அர்த்தம் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்றது தான். அதாவது அம்மா சாகும் பொழுது கூட கென்னிய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு அந்த பொறுப்பை நம்ம ஷெரீஃப் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ ஷெரீஃபும் இந்த பேய்கள்லாம் நம்மளோட எமோஷன் கூட விளையாடுதுங்க, நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு தான் அதுங்க ஆசைப்படுதுங்க, சொன்னா கேளு, இதெல்லாம் வேணாம், ஆனா கண்டிப்பா உங்க அம்மா இறந்ததுக்கு அதுங்களை நம்ம பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கென்னிய சமாதானப்படுத்தி கொகைக்குள்ள போகாமலே வந்துடுறாங்க. எங்க டாக்டர் கிறிஸ்டியும் ஜேடும் சேர்ந்து கென்னியோடைய அம்மாவை பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. அவங்கள பார்க்க இறந்து போன மாதிரிலாம் தெரியல, தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கென்னியும் அம்மாவை பாக்குறாரு, என் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. ஸோ ஃபியூனரலும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோருமே ஒன்னா சேர்ந்து இறந்து போன கென்னியோடைய அம்மாவுக்கு கடைசி மரியாதையை செலுத்துறாங்க. எங்க நம்ம ஜிம்மு அவரோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு வரேன்னு சொன்னார்ல, ஆனா இப்ப அவரு மட்டும் தான் வந்திருக்காரு. அதனால பசங்க கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. இவரும் அப்படியே சோகமா வீட்டுக்கு வரும்பொழுதுதான் ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு அட்டன் பண்ணா, அப்பா நான் தான்ப்பா தாமஸ் பேசுறேன் அப்படின்னு ஒரு குரல். நம்ம ஜிம்மு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா தாமஸ்ன்றது நம்ம ஜிம்மு டாபிதாவுக்கு பிறந்த 3வது குழந்தை. ஆனா சின்ன வயசுல அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்பனா இப்ப பேசுறது யாருன்னு ஒரு ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஷெரீஃபோட பையன் எலிஸ் இருக்காருல, அவரு கல்யாணம் பண்ண நம்ம ஃபாத்திமா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, வாமிட்லாம் பண்றாங்க, உடம்பு ரொம்பவே மோசமாகுது, ஒரு நார்மல் பிரெக்னன்சி மாதிரி இல்ல அவங்களுக்கு, அதோட பல்லுலாம் அவங்களுக்கு கலண்டிக்கிட்டு வருது. இதை எலிஸ் கிட்ட சொல்ல அவரும், நீ சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்காத, வா வெளியே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு டவுன்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இந்த அழுகி போன காய்கறிகள்லாம் இருக்கு. அதை இந்த ஃபாத்திமா பாக்குறாங்க, ஸ்மெல் பண்றாங்க. டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை கொடூரமா சாப்பிடுறாங்க அந்த கெட்டு போன வெஜிடபிள. இந்த நேரத்துல ரியல் உலகத்துல இருக்க நம்மளோட டாபிதா அவங்க விக்டருடைய அப்பாவை பார்த்துட்டாங்க. அவரு கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சு, நீ யாரு, உனக்கு எப்படி என்னோட பையன் விக்டரை தெரியும் அப்படின்னு கேட்க டாபிதாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அதை அவரு நம்புற மாதிரியே இல்ல. இவங்களும் ப்ரூஃப் காட்டணும்ட்டு இன்டர்நெட்ல இவங்க ஃபேமிலியே காணோம் அப்படின்னு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இருக்கு, அதை காட்டுறாங்க. இருந்தாலும் அவரு நம்ப மாட்டாரு. டாபிதாவும் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கிற குழந்தைங்களை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட உடனேயுமே விக்டருடைய அப்பா ஷாக் ஆகுறாரு. என்னோட ஒய்ஃபும் இதே வார்த்தையை தான் சொன்னா அப்படின்னு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்ட இவருடைய ஒய்ஃப், அதாவது விக்டருடைய அம்மா, அவங்க பேரு மிரண்டா, அவங்க வரைஞ்சு வச்ச டிராயிங்ஸா இருக்கு. அதை பாக்குற டாபிதா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டவுன்ல என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்களோ, அந்த குழந்தைகளுடைய உருவம், லைட் ஹவுஸ்ன்னு எல்லாத்தையுமே இவங்க இங்க இருந்தே வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதோட ஒரு ஆளு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரியும் ஒரு டிராயிங் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விக்டருடைய அம்மா மிரண்டாவும் நான் சூஸ் பண்ணப்பட்டவ, நான் அந்த லைட் ஹவுஸுக்கு போகணும், அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் தான் அவங்களும் சொல்லுவாங்களாம். இந்த நேரத்தில் அந்த டவுனில் ஃபோன் கால் வந்திருக்கோம்ல நம்ம ஜிம்முக்கு, இறந்து போனால் அவரோட குழந்தை தாமஸ் பேசுகிற மாதிரி. உடனே ஜிம்மும் கெஸ் பண்ணுறாரு, அந்த பேய்கள் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுது அப்படின்னு. ஸோ அதனால் அது பேசுகிறத கண்டுக்கல. ஆனால் அதில் பேசுகிற வாய்ஸ் நைட் டைம் ஆக போகுது, வெளியே ஜூலியும் ஈத்தனும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க தனியாக, டாபிதாவை விட்ட மாதிரி இவங்களையும் விட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்ல டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு இவர் வேகமாக போய் பார்க்குறாரு. பண்ண வீட்டுக்கிட்ட தான் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. அன்னைக்கு நைட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த நாள் நம்ம ஜிம்மு அவருடைய பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நடந்த விஷயங்கள் அவரோட மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. பிளேட் எல்லாம் போட்டு உடைச்சிடுறாரு. இதனால கடுப்பான 2 பசங்களும் அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் கால் வருது. ஆனால் அதை அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுறாரு ஜிம்மு. எங்க நம்ம ஷெரீஃப் அவரோட பையன் எல்லிஸ் கிட்ட ஒரு பிளானை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பேயை இவங்க பிடிச்சிருப்பாங்க, ஆனா அது இறந்து போயிருக்கும். ஆனா இந்த தடவை உயிரோட ஒரு பேயை ட்ராப் பண்ணி பிடிப்போம். நமக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா அதுங்க கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு இவரு சொல்ல அந்த இடத்துக்கு மேன்ஷனுடைய லீடரான டோனா வராங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரியல, அதுங்க மனுஷனா இருந்தா பரவாயில்ல, நம்ம விசாரிச்சா உண்மையை சொல்லும், அதுங்கெல்லாம் பேய்கள், உங்களுக்கு புரியுதா, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதோட எல்லிஸ் உங்க அப்பா கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத, உன்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, போய் அவளை பாருன்னு சொல்றாங்க. அதனால ஷெரீஃப் அவரு மட்டும் தனியா ட்ராப்பை ரெடி பண்றாரு. இன்னைக்கு நைட்டு ஒரு பேயை பிடிச்சே ஆகணும்னு அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷெரீஃபோட கண்ணுக்கு நம்ம ஃபாதர் இறந்து போயிட்டார்ல, அவரோட உருவம் தெரியுது. இன்னுமே ஷெரீஃப் இந்த மாதிரி இல்யூஷன்னால பாதிக்கப்பட்டு தான் இருக்காரு. ஒன்ஸ் ட்ராப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நேரா அவரு எங்க வராருன்னா, அந்த ஆர்வ கோளாறு இருக்காருல அந்த பஸ், அங்கதான் வராரு. அந்த டைம்ல ஆர்வ கோளாறுக்கு நிறைய தேனீக்கள்லாம் மொய்க்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வருது. நம்ம ஷெரீஃபும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஆர்வ கோளாறும் இல்ல ஒன்னும் இல்ல, அவன் நீங்க ஏன் இங்க வந்தீங்க, இன்னைக்கு நைட்டு நான் இங்கதான் இருக்க போறேன், ஏன்னா இங்க இருந்து பார்த்தாதான் எல்லாமே தெளிவா தெரியும்னு சொல்றாரு. இந்த நேரத்துல விக்டர் ஒரு மரத்துக்கு அடியில பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு சாரா கிட்ட நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்த கட்டியாகணும், அதோட
உங்ககிட்ட நான் ஒரு கதையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம எல்லிஸோட ஒய்ஃபான ஃபாத்திமா அவங்க இன்னுமே வியர்டா இருக்காங்க. வெளியே தூரமா கொட்டி வச்சிருக்கிற அந்த பழைய வெஜிடபிளையே எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா இத ஒரு பாட்டி பாத்துடுறாங்க. ஃபாத்திமாவும் இதை கவனிச்சுட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓட அந்த பாட்டி நேரா ஃபாத்திமாவையே பார்க்க ஃபாத்திமாவும் அழுதுகிட்டே வயிற்றுல வளர்த்து குழந்தையா இல்ல ஒரு பேயான்னு தெரியல அப்படின்னு அழுவும் பொழுது பாட்டியும் ஃபாத்திமாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப திடீர்னு ஜன்னல்ல ஒரு பறவை ஒரு காக்கா வந்து மோதுது. திரும்ப இன்னொரு பறவை அப்படியே ஜன்னலையே உடைச்சுக்கிட்டு செவுத்துல மோதி இறந்து போகுது. அங்க வில்லியம் தூங்கிட்டு இருந்தாரு. சவுண்டு கேட்டு பயந்து போறாரு. இதனால நம்ம கென்னி, ஜேடு, கிறிஸ்டி இவங்க எல்லோருமே டவுன்ல இருந்து சில ஆட்களை கூட்டிட்டு காட்டுக்குள்ள நிறைய வெஜிடபிள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு வெஜிடபிள் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு இவங்க இங்க தங்கிட்டு தான் வரணும். ஏன்னா டவுனுக்கு போறதுக்குள்ள இருட்டிடும். சோ ஜேடு வந்து அர்ஜென்ட்டா உச்சா வருதுன்னு உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப சிகப்பு கலர்ல ஒரு கல்லை பாக்குறாரு. அதோட ஒரு மரத்துல ஒரு தாடிக்காரரு கொடூரமா இறந்து போன மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த பர்சன் திடீர்னு ஜேட பிடிச்சு கொல்ல ட்ரை பண்ணுவாராம். வந்தது எல்லாமே இல்யூஷன் தான். ஆனா இருந்தாலும் இவர் ரொம்ப பயந்து போய் கிறிஸ்டி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நீங்க வேணா இங்க நைட்டு தங்கிக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் போகும்பொழுது டாக்டர் கிறிஸ்டியும் ஆனா நீ போகிறதுக்குள்ள இருட்டிடும்னு பின்னாடியே வராங்க. பார்த்தா ஒரு டிராப் பியர் டிராப்ல மாட்டிக்குது அவங்க காலு. அப்ப கூட நம்ம ஜேடோட கண்ணுக்கு அந்த தாடிக்காரரு மண்ட ஓட்டுல ஏதோ ஒண்ணு குடிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் தெரியுது. அந்த டிராப்ல இருந்து அவங்க காலை வெளியே எடுக்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க. முடியல. அப்பதான் அந்த இடத்துல எலும்பு கூடுகள்லாம் இருக்கு. அதுங்க கிட்ட இரும்பு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை கொண்டு வந்து அந்த டிராப்பை ஓபன் பண்ணி கிறிஸ்டிய காப்பாத்துறாங்க. ஆனா கிறிஸ்டிக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. டவுனுக்கு போக முடியாது. சோ அதனால இன்னைக்கு நைட்டு இவங்க இங்கே தான் தங்கி ஆகணும். சோ கிறிஸ்டியை கூட்டிட்டு வேக வேகமா போறாங்க. இந்த நேரத்துல ரியல் உலகத்துல விக்டருடைய அப்பா கூட இருக்கிற நம்ம டாபிதா விக்டரோட அப்பாவும் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முழுசா சப்போர்ட் பண்றாரு. ஆனா இவங்களுக்கு திரும்ப அந்த டவுனுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ வேணும். அப்பதான் இந்த பாட்டில்கள்லாம் மோதிக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்க நம்ம டாபிதாவும் என்னன்னு போய் பார்த்தா இந்த விக்டருடைய அப்பாவோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு மரம் இருக்கு. அதுல பாட்டில் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு டாபிதா அதை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஏதாவது ஓட்டை இருக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்த டவுனுடைய காட்டுலயும் இதே மாதிரி ஒரு மரம் இருக்கும். ஆனா அதுல ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியா உள்ள போனா நம்ம லைட் ஹவுஸ்க்கு போயிடலாம். அப்பதான் விக்டருடைய அப்பா ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ஆக்சுவலா இது உண்மையான ட்ரீயே கிடையாது. என்னோட 35வது பர்த்டே அப்போ நாங்க பார்க்ல இதே மாதிரி பாட்டில் தொங்க விடப்பட்ட ஒரு மரத்துக்கு அடியில இருந்து போதைப் பொருளை எடுத்துக்கிட்டோம். அப்பையில இருந்து தான் மிரண்டாவுக்கு எல்லா இல்யூஷனும் வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ட்ரீ வீட்டு பக்கத்திலே இருக்கணும்ன்றதுக்காக அவ தான் அதெல்லாம் கட்டி தொங்க விட்டா. நம்ம டாபிதாவும் அப்படின்னா அந்த மரத்துல ஓட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அங்க போகணும் அப்படின்னு வேகமா கார் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு சாங் பிளே ஆகுது. ஐம் சாரி ரேடியோ ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஒரு சாங் மட்டும் எப்பயாவது பிளே ஆகும். இந்த சாங் வந்து என்னோட ஒய்ஃப் மிரண்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல டாபிதாவும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதே சாங் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு இவங்க சொல்றாங்க. அவரை தொடர்ந்து கார்ல போய்கிட்டே இருக்கும்போது தான் அந்த காரோடைய டேஷ்போர்ட்ல நம்ம டாபிதா செஞ்சிருப்பாங்களா அவங்க ஹஸ்பண்டுக்காக டவுன்ல இருந்திருக்குமே ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒண்ணு, அது இங்க இருக்கு. அதுவும் எக்ஸாக்டா இவங்க செஞ்சது மாதிரியே. அப்பதான் டாபிதாவுக்கு புரிய வருது இது எதுவும் உண்மை கிடையாது, இதுவும் ஒரு இல்யூஷன் தான், நம்ம ஒரு இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க. விக்டரோட அப்பாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. கரெக்டா இந்த நேரத்துல ஒரு கார் வந்து இவங்களை கிராஷ் பண்ணிடுது. அவ்வளவுதான். ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து மயக்கத்துல இருக்கிற விக்டருடைய அப்பாவையும் கொஞ்சம் லைட்டா அடிபட்டு இருக்கிற நம்ம டாபிதாவையும் கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல ஆட்கள்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. டாபிதா ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன பண்றதுனே புரியல. அப்பதான் திடீர்னு ஆம்புலன்ஸ் நிக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க போற வழியில குறுக்க ஒரு மரம் விழுந்து போயிருக்கு. ஸோ டாபிதாவும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம டவுனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த ஆம்புலன்ஸில் மொத்தம் நம்ம டாபிதா, மயக்க நிலைமையில் இருக்கிற விக்டருடைய அப்பா, ஆம்புலன்ஸை ஓட்டுற டிரைவர் ஒருத்தர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லேடி ஒருத்தங்க, இவங்க 4 பேர் இருக்காங்க. அந்த மரத்தையும் பார்க்குறாங்க, மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த காக்காவையும் பார்க்குறாங்க. வேகமாக திரும்ப போகலாம் அப்படின்னு திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாபிதாவும் சொல்றாங்க இப்படி நம்ம போனோம்னா ஒரு டவுன்ல மாட்டிப்போம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க இவங்க. இந்த நேரத்துல டவுன்ல அந்த ஈத்தன் பையன் இருக்கான்ல, அவன் டைனிங் டேபிள்ல இருக்கும் பொழுது ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணா ஜிம்மு கிட்ட பேசின அதே வாய்ஸ் தான், உன்னுடைய அம்மா ஆம்புலன்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, காப்பாத்து அப்படின்னு சொல்லுது. நல்ல வேளையா ஜிம் அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி போன் எடுத்து பேசாத அப்படின்னு அந்த போனை அடிச்சு உடைக்கிறாரு. ஈத்தனும் இந்த மாதிரி அம்மா ஆம்புலன்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு யாரோ சொன்னாங்க, ப்ளீஸ் அம்மாவை நம்ம காப்பாத்தணும்னு சொல்ல நம்ம ஜிம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ டைம் ஆகுது. ஆம்புலன்ஸ்ல டவுனுக்கு வந்து சேர்றாங்க நம்ம டாபிதாவும் மத்தவங்களும். இப்ப இந்த இடத்த விட்டு தாண்டி போனா திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு தான் நம்ம வருவோம், சொன்னா கேளுங்க, வண்டியை நிப்பாட்டுங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆம்புலன்ஸ் வரத்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற நம்ம ஷெரீஃபும் அந்த ஆர்வ கோளாரும் பாக்குறாங்க. அதோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஈத்தனு மத்தவங்க எல்லாம் பார்த்து அதுல இருக்கிறது அம்மா தான் அப்படின்னு அந்த பையன் வேகமா வெளியே ஓடி வர டக்குன்னு அந்த ஈத்தனை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. எங்க ஆம்புலன்ஸும் அப்படியே தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம டாபிதாவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க.
பண்றாங்க, யாரும் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. அப்ப ரோட்டு ஓரத்துல ஒரு லேடி ஒருத்தங்க மயங்கின மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆம்புலன்ஸை நிப்பாட்டி டிரைவரும் போலீஸ் ஆபீசரும் போகலாம்னு நினைக்கும் பொழுது நம்ம டாபிதா தான் தயவு செஞ்சு பக்கத்துல போவாதீங்க, அது மனுஷன் கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்பாம டாபிதாவை கையில விலங்க மாட்டிட்டு கீழே இறங்கி போய் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த லேடியோட முகம் அப்படியே விகாரமா மாறுது. அந்த டிரைவரை போட்டு தள்ளுது. போலீஸ் ஆபீசரும் ஷூட் பண்றாரு, ஒன்னும் ஆகல. தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அந்த அம்மா. எங்க நம்ம டாபிதாவோட கை லாக்ல இருக்கிறதுனால அவங்களும் தப்பிக்க முடியல. என்ன பண்றதுனே புரியல. பார்த்தா ஆம்புலன்ஸ் கிட்டயே பேய்கள் நெருங்கிருச்சு. கதவையும் திறக்குது. ஆனா அது நம்ம ஜிம்மு. தன்னோட ஒய்ஃபை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ நிம்மதி. ஆனா கை லாக்ல இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஷெரீஃபும் ஆர்வ கோளாரும் அங்க வந்துடுறாங்க. நான் இருக்கிற பஸ்ல ஒரு டூல் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன்னு வேகமா ஓடுறாரு ஆர்வ கோளாறு. இந்த நேரத்துல அந்த போலீஸ்கார லேடி தப்பிச்சு ஓடினாங்கல்ல, அவங்க மேன்ஷன் கிட்ட தான் வந்திருக்காங்களே. அங்க மேன்ஷன்ல இருந்து எட்டி பார்க்குற ஒரு லேடியையும் பேயை நினைச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்க வயித்துல குண்டு பட்டு அவ்வளவுதான். மேன்ஷன்ல இருக்கிற எல்லாருமே பயந்து போய் அந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த ஆர்வ கோளாரும் பஸ்ல இருந்து டூல்ஸ் பாக்ஸை கொண்டு வந்து அப்படியே தூக்கி போடுறாரு. ஏன்னா இவரை சுத்தி பேய்கள் சுத்து போட்டுடுது. இவர் தப்பிக்கணும்னா திரும்ப பஸ்ஸுக்குள்ளேயே சேஃபா போகணும். ஆனா பஸ்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த தேனீக்கெல்லாம் வர மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், அந்த பேய்கள் அவரை சாகடிக்க போகுதுங்க. எங்க நம்ம ஷெரீஃபும் டூல்ஸ் பாக்ஸை ஜிம் கிட்ட கொடுத்து விலங்க அவுக்குற வேலையை பாக்குறாரு. இங்கேயே இருந்த ஆபத்துன்ட்டு ஆம்புலன்ஸை நம்ம ஷெரீஃப் ஓட்டலான்னு பார்க்கும் பொழுது சாவி ஒரு பேய் கையில இருக்கு. அது ஷெரீஃப் எதுவும் பண்ணாம உன்னால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஷெரீஃபும் கடுப்பாகி அந்த சாவியை வாங்கிட்டு நேரா ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு மேன்ஷனுக்கு அவங்க சேஃபா வந்துடுறாங்க. எல்லாரும் அந்த போலீஸ் ஆபீசர் லேடியும் உள்ள வந்துடுறாங்க. தெரியாம தான் பண்ணாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கு. எங்க அந்த வில்லியம் இருக்கார்ல, அவரு கண்ணுக்கு அவரை தண்ணில போட்டு முக்கின அந்த பேயோட உருவம் மட்டும் தெரியுது. அது சீக்கிரமா அவளை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்ன ஏதுன்னு வில்லியமுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க கால்ல அடிபட்டு இருக்கிற நம்ம டாக்டர் கிறிஸ்டி மத்தவங்க எல்லோருமே அன்னைக்கு நைட்டு சேஃபா அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த வீடுகள்ல கழிக்கிறாங்க. எங்க நம்ம விக்டர் வந்து சாரா கிட்ட ஒரு விஷயத்த கட்டணும், அதோட ஒரு கதையை சொல்றேன்னு சொல்லியிருப்பார்ல. பார்த்தா பெட்ஷீட்டை வச்சு ஒரு கூடார மாதிரி கட்டி அதுல இவரு பள்ளத்துல இருந்து தோண்டி எடுத்த சூட்கேஸை ஓபன் பண்றாரு. அதுல நிறைய பொருட்கள் இருக்கு. சாராவும் இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்கும் பொழுதுதான் இதுக்கு முன்னாடி இந்த டவுன்ல இருந்தவங்களோடது. ஒரு நாள் என்னுடைய அம்மா பங்கர்லயே என்ன பத்திரமா இருக்க சொல்லிட்டு போனாங்க, என் சிஸ்டரையும் தான். அதுக்கப்புறம் அவங்க வெளியே போனாங்க, என் சிஸ்டரும் பின்னாடியே போயிட்டா, நான் மட்டும் அங்கேயே இருந்தேன். அடுத்த நாள் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த டவுன்ல இருந்த எல்லோருமே இறந்து போனாங்க. நான் அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த சூட்கேஸ்ல தான் போட்டு வச்சினேன். அதோட அன்னைக்கு தான் ஒயிட் கலர்ல இருந்த அந்த பையனையும் பார்த்தேன். சாராவும் இவங்க எல்லாரையும் கொன்னது யாருன்னு கேட்கும் பொழுது அது அந்த கிறிஸ்டோபர் தான். சோ கிறிஸ்டோபர்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவரு கூடவே ஒரு பொம்மையும் இருக்கும். அவருக்கு எப்ப அந்த சிம்பிள்ஸ் இல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்பவே ரொம்ப மோசமாயிட்டாரு. அவர் தான் எல்லாரையும் கொன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம விக்டர் வந்து சாரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த நேரத்துல மேன்ஷன்ல அடிபட்டு இருக்கிற அந்த லேடி வந்து அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியல, இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களோட உடம்ப வந்து பத்திரமா ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பிரெக்னெண்டா இருக்கிற ஃபாத்திமா வராங்க. இறந்து போன அந்த லேடியோடைய ரத்தத்தை டச் பண்ணி அதை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம டோனாவும் ஷெரீஃபும் வந்துட்டு ரொம்ப கவலையில இருக்காங்க. ஏன்னா அந்த ஆர்வ கோளாறை காப்பாற்ற முடியல. அவரும் வெளியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த பேய்ங்க நினைச்சிருந்தா ஆர்வ கோளாரை கொண்டு இருக்க முடியும். ஆனா அதுங்க அப்படியே விட்டுட்டு போயிடுச்சுங்க. டக்குன்னு காப்பாத்தி வேகமா மேன்ஷனுக்குள்ள கொண்டு வராங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்து அவர் உயிரை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த ஆர்வ கோளாறு வந்து நீ என்ன வெளியே விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு நம்ம ஷெரீஃபை பார்த்து தான் கேள்வி கேட்கிறாரு. ஷெரீஃபாலையும் எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியல. அடுத்த நாள் ஆகுது. காட்டுக்கு போனவங்களாம் திரும்ப வராங்க. காலில் அடிப்பட்ட நிலைமையில கிறிஸ்டியும் வர நம்ம ஷெரீஃப் இவங்க கிட்ட இந்த மாதிரி டாபிதா திரும்ப வந்துட்டான்னு சொன்னதை கேட்ட உடனேயுமே ஜேடு வேகமா டாபிதாவை பார்க்க போறாரு. ஸோ டாபிதாவும் வந்து அவங்க பசங்க கூட சேர்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஜேடும் அங்க வந்துட்டு இங்க பாரு, நீ எங்க போயிருந்த, என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்க டாபிதாவும் நான் எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஷெரீஃப் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காரு, அங்க போகலான்னு மீட்டிங்க்கு போறாங்க. இந்த நேரத்துல நம்ம டோனா வந்துட்டு விக்டருடைய அப்பா, அவரோட பேர் ஹென்றி, அவரை விக்டருடைய ரூமுக்கு கூட்டிட்டு போக அங்க இருக்கிற திங்ஸ் வரைஞ்சது எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவ்வளோ வருஷங்களா விக்டர் தனியா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோருமே நம்ம டாபிதா கிட்ட தான் கேள்விகளை கேட்கறாங்க. டாபிதாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பாட்டில் தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த ட்ரீயோடைய ஓட்ட வழியா நான் போய் லைட் ஹவுஸ்க்கு போனேன். அங்க இருந்து தான் உண்மையான உலகத்துக்கு போனேன். ஆனா அங்க நான் சொன்னதை எதையுமே நம்பவே இல்லை.
திரும்பவும் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு அங்க இருந்த எல்லோருமே சரியான கடுப்பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட, நமக்கு ஹெல்ப் பண்ண நீ ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும், நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு எல்லாரும் குறை சொல்றாங்க டாபிதாவை. நம்ம டாபிதா மாதிரியே எல்லாராலையும் வெளியே போக முடியாது, ஏன்னா அந்த மரத்துடைய டெலிபோர்டேஷன் சரியா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அதனால டாபிதா வந்து இவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு போகிறதுக்கு அந்த டெலிபோர்டேஷன் சரியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜேடு கூட கிளம்பலான்னு இருக்காங்க. ஆனா ஜிம் வந்து தடுக்கிறாரு. ப்ளீஸ் போகாத, இப்பதான் நீ வந்த, திரும்பவும் உன்னை இழக்க விரும்பலன்னு சொல்லும் பொழுது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அந்த மரத்துடைய ஓட்ட வழியா உள்ள போக மாட்டேன், ஜஸ்ட் வெளியே இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஜேட் கூட. இதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த போலீஸ் லேடி இருக்காங்களே அவங்க வராங்க. நம்ம ஷெரீஃப் கூடவே சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஷெரீஃப் சரியான கான்ல இருக்காரு. ஏன்னா அந்த போலீஸ் லேடி ஷூட் பண்ணி தான் ஒரு பொண்ணு இறந்தே போனாங்க. எங்க நம்ம விக்டருடைய அப்பா ஈத்தன் கூட அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க விக்டரும் சாராவும் இருக்காங்க. ஸோ அப்பா தன்னுடைய பையனான விக்டரை இவ்வளோ வருஷம் கழிச்சு பாக்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகி சந்தோஷப்படுறாங்க. எங்க நம்ம டாபிதாவும் ஜேடும் வந்துட்டு அந்த பாட்டில் இருக்கிற மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த மரத்துடைய ஓட்ட வழியா போனா கண்டிப்பா லைட் ஹவுஸுக்கு தான் போவாங்களே. விக்டரும் இதான் சொன்னான். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, இதை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது அந்த டவுன்ல இருந்த ஒரு ஆள் வராரு. எங்க பாருங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, நான் இந்த மர பொந்துக்குள்ள போறேன், கண்டிப்பா நான் லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு அப்படியே நம்ம உலகத்துக்கு போயிடுவேன், உங்களுக்காக ஹெல்ப்புக்கு ஆளுங்களை நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. டாபிதாவும் ஜேடும் இருங்க இதை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்காம அவர் தொடர்ந்து உள்ள போறாரு. டெலிபோர்ட் ஆகி இந்த ஆள் எங்க போறாருன்னா இந்த டவுன்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலுடைய கல்லுக்கு இடையில அந்த செவுத்துல போயிட்டு ஒரு மாட்டிக்கிறாரு. அப்படின்னா இந்த ட்ரீ வந்து லைட் ஹவுஸுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாது, உண்மையிலேயே ரேண்டமா அது மனுஷங்களை ஒவ்வொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணும். இவரு செவுத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு அப்படியே துடிச்சு இறந்து போறாரு. இதை ஊர் மக்கள் எல்லோரும் பாக்குறாங்க, ஷெரீஃபும் பாக்குறாங்க, பயங்கர கடுப்பாகிறாரு. ஏன்னா இருந்த நம்பிக்கை வந்து இதுதான், இப்ப அந்த நம்பிக்கையும் உடைஞ்சு போகுது. நைட் டைம் ஆகுது. டாபிதா தூங்க முடியாம ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மும் வந்து ஏன் தூங்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவரும் சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க காண்டில் இருந்ததுனால கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம ஜிம்மு மேல காட்ட மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அவங்க ஈத்தன் கூட இருக்கும் பொழுது மேலே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தா அப்ப அங்க அந்த குழந்தைகளுடைய உருவம் அங்கூயின்னு சொல்லிக்கிட்டு நிறைய குழந்தைங்க நம்ம டாபிதா பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. டாபிதாவும் பயந்து போக நல்ல வேளையா அந்த நேரத்துல ஈத்தன் கூப்பிட எல்லாமே மறைஞ்சு போகுது. இந்த நேரத்துல அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட செவுத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இறந்து போனார்ல, அவரோட உடம்ப மறைக்கணும்னு டோனா வந்து கல்லெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட கென்னியும் வீட்டுல இருக்காரு. அவர் தனியா இருக்கிறதுனால அவரோட அம்மா ஞாபகமா இருக்கு. ஸோ அதனால டோனா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மேன்ஷன்ல தங்கிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. டோனாவும் வந்து அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றாங்க. எங்க நம்ம ஷெரீஃப் ஜேட பாக்குறதுக்கு போறாரு. ஜேடும் டாபிதாவும் சேர்ந்து அந்த பாட்டில் இருக்கிற ட்ரீல எல்லா பாட்டிலுக்குள்ள இருக்கிற சீட்டையும் எடுத்திருக்காங்க. எல்லாமே ஏதோ ஒரு வருஷத்தை குறிப்பிட்ட மாதிரி நம்பர்ஸா இருக்கு. உடனே நம்ம ஷெரீஃபும் நானும் ஒரு பாட்டில் ட்ரீ பார்த்தேன், அதுலயும் இதே மாதிரி தான் இயர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நானும் சாராவும் அந்த லைட் ஹவுஸை தூரத்துல இருந்து பார்த்தோம். ஸோ நான் பார்த்தது வேற பாட்டில் ட்ரீ, நீங்க பார்த்தது வேற பாட்டில் ட்ரீ, ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஜேடுக்கு அந்த ரெண்டாவது பாட்டில் ட்ரீ மேல இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதனால வேகமா போயிட்டு அந்த ரெண்டாவது பாட்டில் ட்ரீலையும் அதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வந்து என்ன மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஈத்தனும் டாபிதாவும் அங்க வராங்க. ஸோ இவரும் டாபிதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு, நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாட்டில் ட்ரீல 4 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. சிலது வருஷங்கள் மாதிரி இருக்கு, சிலது ஃபிளிப் ஆகி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ எக்ஸாக்டா அதே நம்பர்ஸ் தான் இந்த ரெண்டாவது பாட்டில் ட்ரீலையும் இருக்கு. ஆனா என்ன எழுத்துக்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா ஸ்டைலா கிறுக்கெல்லாம் இருக்கு. ஸோ ரெண்டு பாட்டில் ட்ரீலையும் இருக்கிற எழுத்துக்கள் வேற வேற ஆட்கள் எழுதின மாதிரி இருக்கு. இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சா அந்த டவுனுடைய மர்மத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. அதோட டாக்டர் கிறிஸ்டிக்கு கால் அடிப்பட்ட இடத்துல இவருக்கு இல்லூஷன்லாம் வந்திருக்கும்ல, அந்த ரெட் கலர் கல்லு, அதை பத்தி சொல்லும் போதுதான் டாபிதா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த டவுனுக்கு வரத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி 3 சிகப்பு கல்லுங்க இருக்கும். அந்த இடத்துல நான் எதையோ பார்த்து ஓடி ஒளிகிற மாதிரிலாம் எனக்கு கனவு வந்திருக்கு. ஸோ விக்டருடைய அப்பா சொன்னாரு அவரோட ஒய்ஃப் மிரண்டா சூஸ் பண்ணப்பட்டவ அப்படின்னு. அதே மாதிரிதான் நானும் இந்த குழந்தைகளை காப்பாற்ற சூஸ் பண்ணப்பட்டவளோன்னு தோணுதுன்னு சொல்றாங்க. எங்க விக்டரும் விக்டருடைய அப்பாவும் ஒன்னா இருக்காங்க. ஆனா விக்டர் பேசாம ஆள் எங்கேயோ கிளம்புறாரு. அப்பாவும் எங்க போறேன்னு கேட்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்பா, நீங்க வராதிங்க, இங்கே இருங்கன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு வருஷம் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன், இதுக்கப்புறம் பிரிய விருப்பப்படல, நானும் கூட வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமே எங்க போறாங்கன்னா அந்த குகைக்கு தான் போறாங்க. ஏன்னா விக்டர் வந்து அந்த குகைக்குள்ள கிறிஸ்டோபருடைய பொம்மையை பார்த்திருப்பாருல, அந்த பொம்மையை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால ரெண்டு பேருமே ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. இவங்க அமைதியா
இருக்கணும், ஏன்னா அந்த பேய்கள்லாம் உள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பொறுமையா போயிட்டு அந்த பொம்மையும் கண்டுபிடிக்கிறாரு விக்டர், அதை பேக்ல போட்டுக்க. அப்ப அந்த இடத்துல விக்டருடைய அப்பா ஹென்றி அவரோட ஒய்ஃப் மிரண்டாவுடைய ஸ்கார்ஃப் இருக்கிறத பாக்குறாரு. உணர்ச்சி வசப்பட்டு ஆளு கத்துறாரு. டக்குன்னு அங்க இருக்கிற பேய்கள்லாம் கண்ணை முழிச்சுக்க வேகமா இவங்க ஓடி வந்துடுறாங்க அந்த கண்டெய்னருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம விக்டருக்கு மறந்து போயிடுச்சு. அது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட பொருளை பார்க்கணும். அதுக்காக தான் அந்த பொம்மையை கொண்டு வந்திருக்காரு. எங்க நம்ம ஷெரீஃப் கிட்ட கென்னி இந்த ஆம்புலன்ஸை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன், நிறைய மருந்து, அதுவும் அல்ட்ராசானிக் டிவைஸ் இருக்கு. ஸோ ஃபாத்திமா வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு நம்ம இதை வச்சு செக் பண்ணலான்னு சந்தோஷமான விஷயத்த சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷெரீஃப் அந்த ஆர்வ கோளாறு இருக்காருல்ல, அவரை தான் பாக்குறாரு. எனக்கு காப்பாத்தாம விட்டுட்டோம், உடம்பு சரியாயிடுச்சா என்ன ஏதுன்னு செக் பண்றாரு. கிறிஸ்டியும் அதெல்லாம் சீக்கிரமாவே சரியாகி திரும்ப பஸ்ஸுக்கே போக போறான் பாருங்க அப்படின்னு ஷெரீஃபையும் சமாதானப்படுத்துறாங்க. எங்க மேன்ஷன்ல ஃபாத்திமா அவங்க ஹஸ்பண்டான நம்ம ஷெரீஃபோட பையன் எலிஸ் கிட்ட இந்த மாதிரி நான் கெட்டு போன ஃபுட்டை சாப்பிட்றேன், ரத்தத்தை சாப்பிட்றேன், எனக்கு என்னமோ என் வயிற்றுல வளர்த்து குழந்தை கிடையாது, ஒரு மான்ஸ்டரோ தோணுது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதோட இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஃபாத்திமாவையும் ஒரு மான்ஸ்டர் தானே நினைப்பாங்க. கரெக்டா அப்ப நம்ம ஷெரீஃப் வராரு. ஸோ ஷெரீஃப் கிட்டையும் உண்மையை சொல்ல அவரும் ஷாக் ஆகுறாரு. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி அல்ட்ராசானிக் டிவைஸ் இருக்கு, அது மூலியமா வயிற்றுல இருக்கிற குழந்தைய நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிளினிக்கு அவரு கூப்பிடுறாரு. ஸோ ஃபாத்திமாவும் மேன்ஷன்ல இருந்து அப்படியே வெளியே வரும்பொழுது அப்ப வில்லியம் இருக்காருல்ல, தலைவர் போட்டோ எடுக்கிறாரு. ஃபாத்திமாவை ஒரு இன்ஸ்டன்ட் கேமரா கண்டுபிடிச்சிருக்காரு போல, அதை வச்சு எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரு. எங்க நம்ம ஷெரீஃப் அவரோட பையன் ஃபாத்திமான்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்கேனிங்ல வயிற்றுல குழந்தையே இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுது. இது எப்படி அப்படின்னு யாருக்கும் புரியல, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எங்க நம்ம வில்லியம் அவர் எடுத்த போட்டோவெல்லாம் ஆளு டெவலப் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபாத்திமாவை எடுத்திருப்பாருல, அப்பா அவங்களுக்கு பின்னாடி இவரை தண்ணியில முக்குச்ச ஒரு பேய், அந்த பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. சடனா ஒரு பக்கத்திலே அந்த பேய் என்னால உன்னை காப்பாற்ற முடியும், உங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. எங்க ஃபாத்திமாவோட வயித்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள குழந்தை இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. எங்க நிறைய பேருக்கு சில இல்யூஷன்லாம் வருது. அதே மாதிரி ஃபாத்திமாவுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரி இல்யூஷன் வந்திருக்குமோன்னு சொல்ல ஃபாத்திமா செம்மையா கடுப்பாகுறாங்க. அப்படியே கோச்சுக்கிட்டு மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. நம்ம எலிஸும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க சுத்தமா கேட்கற மாதிரியே இல்ல. ஸோ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும்னு அவர் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வாமிட் வருது. அதோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணி வயிறே அப்படி சுருங்கிடுது. இவங்களுக்கு பயங்கரமா கத்துறாங்க. சவுண்டை கேட்டு எலிஸும் வராரு, சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஃபாத்திமாவுக்கு என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. சோ ஃபாத்திமா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எலிஸ் என்ன பண்றாருன்னா டாக்டர் கிறிஸ்டி கிட்ட போதைப் பொருள் இருக்கிற மாத்திரைகளை கேட்கிறாரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சண்டை போடுறாங்க. கரெக்டா அப்பதான் நம்ம ஷெரீஃபும் இங்க பாரு, நீ எதுக்காக இந்த மாத்திரைகளை கேட்கறேன்னு எனக்கு புரியுது, ஆனா இதை போட்டா நிலைமை இன்னும் மோசமாகும்னு சமாதானப்படுத்த எலிஸும் அந்த மாத்திரைகளை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஃபாத்திமா இருக்காங்கல்ல, அவங்க வெஜிடபிள்லாம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க தேர்றது அந்த அழுகி போன வெஜிடபிள்ஸை தான். இவங்க மனசு அதை சாப்பிடணும்னு சொல்லுது. ஆனா இவங்க வேணான்னு தடுக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடக்குது. நல்ல வேளையா அந்த இடத்துக்கு ஒரு பாட்டிமா வர, ஏன் இந்த மாதிரி பண்ற, சொன்னா கேளு அப்படின்னு சமாதானப்படுத்தும் பொழுது ஃபாத்திமா அவங்க கண்ட்ரோலையே மீறி அங்க இருக்கிற ஒரு கார்டன் சிசரை எடுத்து அந்த பாட்டியோடைய நெஞ்சிலேயே ஒரு சொருகிறாங்க. அவ்வளவுதான், பாட்டி காலி. அந்த இடத்துக்கு ஷெரீஃபோட பையனான எலிஸும் பாக்குறாரு நடந்த விஷயங்களை. எங்க ஷெரீஃப் ஆபீஸ்க்கு வராரு. பார்த்தா யாரோ இங்க எதையோ தேடின மாதிரி தோணுது. அங்க அந்த லேடி போலீஸ் இருக்காங்க. இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க, என்னோட கன்னை நீங்க புடிங்கிட்டீங்க, எனக்கு என் கன்னு வேணும். எங்க பாரு, வந்த நாள்லயே நீ ஒரு பொண்ணை சுட்டு கொன்னுட்ட. உங்ககிட்ட அந்த கன்னு இருந்ததுன்னா தினமும் அந்த பேய்கள் வரும், பேய்களை சுடுறேன்னு எங்களை சுடுவ நீ. அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, இப்பதான் எனக்கு இந்த டவுனை பத்தி எல்லாமே தெரியும்ல, நான் ஏன் சுட போறேன், ப்ளீஸ் என் கன்னை கொடுங்கன்னு சொல்ல ஷெரீஃபும் அதை ஒளிச்சு வச்சிருக்காரு. கன்னை கொடுக்கறாரு. ஆனா புல்லட்டை இப்பொழுதைக்கு நான் தர மாட்டேன்னு சொல்லிடுறாரு. எங்க நம்ம விக்டர் அவர் அந்த குகையில இருந்து கொண்டு வந்த அந்த பொம்மையே பாக்குறாரு. அந்த பொம்மையோட பேரு ஜாஸ்பர். சோ விக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பொம்மைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கணும், இது நம்ம கூட பேசும். இந்த டவுன்ல நடக்கிற மர்மங்கள்லாம் இந்த பொம்மைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுகிட்ட ஒரு பேச ட்ரை பண்றாரு. இதை விக்டருடைய அப்பாவும் பார்த்து, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஃபர்ஸ்ட் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல விக்டருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கா, ப்ளீஸ் என் வேலையை என்ன பண்ண விடுங்க அப்படின்னு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நேரா சாரா இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஏன்னா அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு. இந்த நேரத்துல நம்ம ஆர்வ கோளாறு, உடம்புலாம் சரியாயிடுச்சு, வாயில தான் சரியான அடி, பேண்டேட் போட்டிருக்காரு. அப்ப ஜூலி நம்ம ஜிம்மோட பொண்ணு அவங்களும் இங்கே இருக்க போர் அடிக்குது, வா நம்ம எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு ஒரு வேன் ஒன்று எடுத்துக்கிட்டு ஜாலியா இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேனை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆர்வக்கோளாறு கண்ணுக்கு திரும்பவும் அந்த தேனீக்கள் தெரியுது. டக்குன்னு காரை நிப்பாட்டி தரையில விழுந்து உருளுவாராம். ஜூலியும் என்ன ஆச்சுன்னு கேட்க, இப்ப அவருக்கு இல்யூஷன் போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. டக்குன்னு காட்டுக்குள்ள ஓடுறாரு. ஜூலியும் பின்னாடியே போறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு இடிஞ்சு போன ஒரு இடத்த பாக்குறாங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த கிணறு.
சொல்றாரு. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே இவங்க 2 பேருக்குமே தோணுது. சோ தொடர்ந்து இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆனா ஆர்வக்கோளாறு சொல்றாரு, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், வா நம்ம திரும்ப போயிடலான்னு. அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த நேரத்துல வெஜிடபிள்ஸை எடுக்க நம்ம ஜிம்மு மத்தவங்க எல்லாம் வந்திருக்கும் பொழுது அங்க ஜேடு டாபிதாலாம் வராங்க. ஏன்னா அந்த 3 சிகப்பு கலர் கல் இருக்கும்ல, அதை காட்டுறதுக்காக ஜேடு வந்து டாபிதாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் ஜிம்முக்கு புரியல. நீ ஓவரா இதுல இன்வால்வ் ஆகணும்னா உனக்கு தான் இது டேஞ்சர்னு சொல்றாரு. ஆனா டாபிதா கேட்கற மாதிரியே இல்ல. அதனால எல்லாருமே சேர்ந்து அந்த சிகப்பு கலர் கல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதை பார்க்கும் பொழுது இதே எக்ஸாக்டான விஷயத்தை தான் சின்ன வயசுல எனக்கு கனவா வந்தது. சோ ஜேடும் சொல்றாரு, அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு நீங்களா வரல, ஏதோ ஒண்ணுதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கு, நீங்க வரணும்னு விதி இருக்குன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல வில்லியம் கிட்ட ஒரு கேமரா இருக்கும்ல, அந்த கேமரா திடீர்னு தன்னாலேயே ஒரு போட்டோ எடுக்க அது என்னதுன்னு வில்லியம் பாக்குறாரு. இங்க இருக்கிற பங்கரோடைய போட்டோ தான் அது. அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு அந்த பேய் நினைக்குது போல அப்படின்னு வேகமா அந்த பங்கர் கிட்ட போறாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா எம்டியா இருக்கு. வில்லியம்க்கு எதுவும் புரியல. அங்க இருந்து போகலாம் நினைக்கும் போதுதான் யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது செவுத்துல. போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ரகசியமான டோர் ஒன்று இருக்கு. அங்க அந்த டோரை திறந்து உள்ள போகும்பொழுது ஒரு பெட்டுன்னு யாரோ தங்கன மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதோட இறந்து போன ஒருத்தவங்களோட டெட் பாடியும் இருக்கு. வில்லியம தண்ணியில போட்டு முக்கி சாகடிக்க ட்ரை பண்ணிச்சுல ஒரு ஆவி, அந்த ஆவியும் அங்கதான் நிக்குது. வில்லியம் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபாத்திமா வந்து ஒரு பாட்டியை சாகடிச்சிருப்பாங்கல்ல, இந்த விஷயம் எலிஸ் பார்த்துருப்பாரு. எலிஸ் மூலியமா நம்ம ஷெரீஃபுக்கு தெரிய வந்து ஷெரீஃப் ஃபாத்திமாவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேபினுக்கு வராரு. ஃபாத்திமாவும் நம்ம ஷெரீஃப் கிட்ட இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, என் உடம்பு என்ன அறியாமலே இதை பண்ணிடுச்சுன்னு சொல்ல, ஃபாத்திமா நீ சொல்றத நான் நம்புறேன், ஆனா இங்க இருக்கிற மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன ஏதுன்னு நிலவரத்தை நான் டவுன்ல போய் பாக்குறேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு, உனக்கு தேவையான பொருளை எலிஸ் கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த டைல்ஸ்மேன் கல்லை மாட்டி விட்டுட்டு இவர் அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க மேன்ஷன்ல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் போகும்பொழுது அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா பாட்டிமா இறந்து போனதா அவர் பார்த்துட்டாரு. இப்பதான் மத்தவங்களுக்கு தெரிய வருது. அங்கதான் வில்லியமும் இருக்காரு. அவரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திரும்பவும் அந்த கேமரா தன்னாலேயே போட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அகைன் அந்த பேய் தான் வந்துட்டு போட்டோவை எடுத்து வில்லியம வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம ஷெரீஃபும் வந்து எதுவும் தெரியாத மாதிரி இறந்து போன பாட்டிமாவை பார்க்கறதுக்கு வராரு. ஆனா அங்க ஆல்ரெடி அந்த போலீஸ் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா டவுன் மக்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஷெரீஃப் வந்து கென்னியோட அம்மா இறந்து போனதுல இருந்தே அவ்வளவா ஒரு சரியில்லை. இன்னும் சொல்ல போனா புது ஷெரீஃபாவே அந்த போலீஸ்கார லேடியை ஆக்கிடுவாங்க போல. நடந்த கொலையை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த பேய்கள் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்னும் பொழுது சாரா ஆல்ரெடி கொலை பண்ணவங்க தானே. அதனால பழி சாரா மேல போகுது. எங்க ஷெரீஃபோட பையன் அலிஸும் வந்துட்டு ஃபாத்திமாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஃபாத்திமா ரொம்பவே பயப்படுறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க இருக்கோம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து போறாரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வில்லியம தண்ணிக்குள்ள முக்கி கொன்னுச்சுல ஒரு பேய் ஒண்ணு, அது ஃபாத்திமா முன்னாடி வந்து நிக்க அவங்க பயந்து போறாங்க. எங்க நம்ம வில்லியமும் அவருக்கு வந்து அந்த போட்டோல வந்து பிளட் இருக்கிற ஒரு பேக் தான் இருக்கு. சோ இவர் வந்து அந்த பேய்க்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது எல்லாரையும் காப்பாத்துறேன்னு சொல்லிருக்கு. அதனால இவரு ரத்தம் எடுக்கிற நீடல் எல்லாம் கொண்டு வந்து பேக் ஃபுல்லா இவருடைய ரத்தத்தையே கலெக்ட் பண்றாரு. உடனே அந்த கேமரா தன்னாலேயே ஆன் ஆகி அடுத்த போட்டோ வருது, அடுத்த க்ளூ. எங்க நம்ம ஷெரீஃபும் அவரோட பையனும் கொலை பண்ணது ஃபாத்திமா தான், ஆனா பழி வந்து சாரா மேல போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டோனாவே அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பாருங்க, சாரா தான் பண்ணிருக்கணும், அவளை சும்மா விடக்கூடாது, இப்பவே எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னும் பொழுது நம்ம ஷெரீஃப் டோனா கிட்ட இந்த கொலையை பண்ணது ஃபாத்திமா அப்படின்ற உண்மையை சொல்றாரு. இதை கேட்ட டோனாவும் ஷாக் ஆகுறாங்க. அதை அவ வேணும்னு பண்ணல, அவ உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுதான் அவளை பண்ண சொல்லுது அப்படின்னு டோனாவை சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க. அதுக்கப்புறம் ஷெரீஃபும் அவரோட பையனும் வந்து கேபினுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க, ஃபாத்திமாவை திரும்ப மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போக. ஆனா வந்து பார்த்தா கேபின் டோர் ஓப்பன்ல இருக்கு. உள்ள ஃபாத்திமாவையும் காணோம். அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு உங்க 2 பேருக்குமே தெரியல. பார்த்தா ஃபாத்திமா வந்து அந்த வில்லியம் இருக்காருல, அவரு கூட தான் இருக்காங்களே. அவரு ஃபாத்திமாவை நைஸா பேசி நேரா அந்த பங்கருக்கு தான் கூட்டிட்டு வராரு. இனிமே நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஃபாத்திமாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்ல வேணாம், நான் ஃபர்ஸ்ட் எலேஸை பார்க்கணும் அப்படின்னு வெளியே வர ட்ரை பண்ணும்பொழுது அவங்க உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வருது. அதோட வில்லியமும் அப்படியே ஃபாத்திமாவை இழுத்து கொண்டு வந்து அந்த பங்கர்லயே ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஃபாத்திமாவை அடைக்கிறாரு. இந்த நேரத்துல விக்டர் வந்துட்டு நம்ம சாரா கூட இருந்துகிட்டு அந்த ஜாஸ்பர்ன்ற பொம்மையை பார்த்து பார்த்து ஏதாவது ஞாபகம் வருமானு ட்ரை பண்றாரு ஆளு. ஆனா எதுவும் ஞாபகத்துக்கு வரல. விக்டருக்கு என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்டோபர் வந்து இந்த பொம்மை கூட தான் பேசினாரு, இந்த பொம்மையும் பேசும் அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. ஆனா இப்ப விக்டருக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரல. அதனால சாரா என்ன பண்றாங்கன்னா நேரா டாபிதாவை பாக்குறதுக்கு போறாங்க. டாபிதா வந்து அந்த ரெட் கலர் கல்லெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாரா கூப்பிட்ட உடனே நேரா விக்டரை பார்க்க போறாங்க. விக்டருக்கு திரும்ப பழைய நினைவெல்லாம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இவங்க. அதுவும்
அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம விக்டருக்கு ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. விக்டரும் சர்ச்சோட பேஸ்மெண்ட்ல தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சர்ச்சோடைய பேஸ்மெண்ட்டுக்கு இவங்க போறாங்க. விக்டருக்கு எல்லா மெமரியும் திரும்ப வருது. அதோட இங்கதான் பெரிய உண்மையும் தெரிய வருது. அந்த கிறிஸ்டபர் அப்படின்றவரு அந்த ஜாஸ்பர் பொம்மை கூட எல்லாம் பேசல. அந்த இடத்துல அவரு கூட பேசிக்கிட்டு இருந்தது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த சின்ன பையன் தான். இந்த விஷயங்களை விக்டர் வந்து சின்ன பையனா இருக்கும் பொழுது மத்த பசங்க கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடும் பொழுது இங்க வந்து இதை பார்த்திருப்பாரு. அந்த கிறிஸ்டபர் கிட்ட அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பையன் என்ன சொல்றானா, ஒரு முடிவோடைய பதில்கள் அதோடைய ஆரம்பத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஆரம்பம் அந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க இருட்டிலேயே பிறந்து இருட்டிலேயே கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் யாரு கொன்னதுன்னா அந்த குழந்தைங்க விரும்புற அவங்க நம்புற ஆட்கள் தான். அந்த குழந்தைங்களை சில கல்லு மேல போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய நம்பிக்கையும் சோலும் வேரா உருவாச்சு. அந்த வேர்ல இருந்து தான் வித்தியாசமான சிம்பிள் உருவாச்சு. அந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை தான் மரமாவும் மாறுச்சு. அதுதான் ஃபார்அவே ட்ரீ. ஸோ இதுதான் இந்த டவுன்ல நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம். அதனால அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட அந்த பையன் கிறிஸ்டபர் கிட்ட அந்த குழந்தைங்களை காப்பாத்து, ஃபார்அவே ட்ரீ வழியா போ அப்படின்னு சொன்னான். ஆனா கிறிஸ்டபர் இதை நம்பாம நீ போய் சொல்ற அப்படின்னு எதுவுமே பண்ணவே இல்லையா கிறிஸ்டபர். இப்படின்னு இந்த பேஸ்மெண்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விக்டர் வந்து மத்தவங்களுக்கு சொல்றாரு. இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையன் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு சின்ன பையனா இருக்கிற விக்டர் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிருப்பாரு. அப்படி நான் என் அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க எங்களை விட்டுட்டு போனாங்களே. இப்படின்னு வந்த ஞாபகங்கள்ல இருந்து இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஜிம்மோடைய பொண்ணு ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க திரும்பவும் ஆர்வக்கோளாறு கூட சேர்ந்துகிட்டு அந்த கிணறு மாதிரியான இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு வந்து என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால இவங்க நேரா வீட்டுக்கு போக சின்ன பையன் ஈத்தனை கூட்டிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த நேரத்துல நம்ம டேபிதா வந்து விக்டர் கூட பிஸியா இருந்ததுனால இவங்க ஈத்தனை கூட்டிட்டு அதை இடிஞ்சு போன அந்த கிணத்துக்கு போறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு மெதுவா முன்னாடி போக டக்குன்னு நம்ம ஜூலி மட்டும் ஷெரீஃப் போயிருப்பார்ல அந்த கிணறுலாம் புதுசு மாதிரி இருக்குமே அந்த டைமுக்கு போயிடுறாங்க. அதாவது டைம் டிராவல் பண்ணிடுறாங்க பாஸ்ட்டுக்கு. அதோட அந்த இடத்துல நம்ம ஜூலி, டாக்டர் கிறிஸ்டியோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, ஆர்வக்கோளாறுன்னு இவங்க எல்லோருமே பயங்கரமா கத்துற மாதிரி ஆல்ரெடி மாட்டிருப்பாங்கல்ல பாஸ்ட்ல. அந்த விஷயத்த பார்த்து இவங்களுக்கு தலை வலிக்குது. இப்படி இவங்க பாஸ்ட்ல இருக்காங்க. ஆனா பிரசன்ட் டைம்ல நம்ம ஈத்தன் வந்து அவரு கூட வந்த அவருடைய சிஸ்டர் ஜூலி திடீர்னு கீழே விழுந்து ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈத்தனும் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வேகமா அங்கிருந்து ஓடுறாரு. நல்ல வழியா அங்க அந்த போலீஸ் லேடியும் நம்ம கென்னியும் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் வேகமா வந்து பாக்குறாங்க. ஒரு மாதிரி ஜூலி அன்கான்ஷியஸ் நிலைமையிலேயே இருக்காங்க. ஏன்னா பிரசன்ட் டைம்ல அவங்க பாடி மட்டும் தான் இருக்கு. உண்மையிலேயே அவங்க பாஸ்ட்ல இருக்காங்க. அதுவும் அந்த கிணறு மாதிரியான இடத்துல. இப்ப பார்த்தா அந்த இடத்துல மார்டின் ஒரு வயசானவர் இருப்பார்ல, அவரு ஆளு லாக்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜூலியும் நீங்க யாருன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் பாப்பா, கொஞ்சம் இங்க இருக்கிற கயிறை எடுத்து கிணத்துக்குள்ள தூக்கி போட அப்படின்னு சொல்ல ஜூலியும் கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க. இந்த கயிறை பிடிச்சிதான் நம்ம ஷெரீஃப் மேலே ஏறி வந்திருப்பாரு. ஸோ அப்படின்னா ஜூலியால டைம் டிராவல் பண்ண முடியுது. இவங்க தான் ஷெரீஃபையே காப்பாத்திருக்காங்க. எங்க பிரசன்ட் டைம்ல ஜூலியோட உடம்பு ஒரு மாதிரி இருக்கா. அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த கிணத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனேயுமே திரும்ப ஜூலி நார்மல் ஆயிடுறாங்க. எங்க ஃபாத்திமாவை காணோம் அப்படின்னு நம்ம ஷெரீஃபும் அவரோட பையனும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எவ்வளவு நேரம் தேட முடியும், இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிடும், வா போலாம் அப்படின்னு சொல்ல ஷெரீஃபோட பையன் கேட்க மாட்டாரு. அப்போ திடீர்னு ஷெரீஃபோட உடம்பு ஒரு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் சரிங்கப்பா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி டவுனுக்கு இவங்க போறாங்க. இந்த நேரத்துல அந்த வில்லியம் பைபிள்ல வந்து ஃபாத்திமாவை அந்த பங்கருக்குள்ளேயே ஆளை அடைச்சு வைக்கிறாரு. இனிமே நீ இங்க தான் இருக்கணும், அப்பதான் உன் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, இது என் குழந்தையா, வயித்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள குழந்தையே இல்லடா, ஏன்னா நீ ஒழுங்கா சாப்பிடல, அதான் குழந்தை இல்ல, இந்த சாப்பிடு அப்படின்னு இவரு ரத்தத்தை கலெக்ட் பண்ணார்ல, அவரோட ரத்தம் அதை கொடுக்கறாரு ஃபாத்திமா கிட்ட. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே அதை குடிக்கிறாங்க. அப்புறம் அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஃபாத்திமா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கட்டலோடைய ஒரு இரும்பு பீஸை எடுத்து வில்லியம் திரும்ப வந்தா அவரை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வில்லியமும் வராரு. அப்ப நம்ம ஃபாத்திமாவை பார்க்கும்போதே கிளீனா தெரியுது அவங்க வயிறு கொஞ்சம் பெருசாகி இருக்கு ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம். அவரை வில்லியம் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா உடுவாரா வில்லியம் திரும்பவும் இழுத்து பிடிச்சி உள்ளே அடைச்சு வைக்கிறாரு. ஸோ ஃபாத்திமா வளையதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியல. அப்பதான் ஆல்ரெடி பங்கருக்குள்ள இருக்கிற சீக்ரெட் இடம் தான் இது. இதுக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் இடம் போகுது. ஆனா அதை இவங்களால திறக்க முடியல. எங்க நம்ம ஷெரீஃபும் அவரோட பையனும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஷெரீஃபும் அவரோட பையன் கிட்ட உண்மையிலேயே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்றாரு. அவரோட ஏசிஎல் டியர் ஆயிடுச்சு, அதாவது முட்டி வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த நிலைமை தொடர்ந்து போச்சுன்னா அவ்வளவுதான், அவரால் நடக்க முடியாம கூட போயிடும். அதோட இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட மைண்டு கூட விளையாடுற மாதிரி இருக்கு. நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அடுத்தது நம்ம பண்ற விஷயங்கள் அந்த பேய்களுக்கு ஏத்த மாதிரியே தான் நம்ம பண்றோமே. அதனால நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே ஜன்னலை தட்டுற சவுண்டு பார்த்தா
பார்த்தா அங்க ஒரு பேய் இருக்கு. நம்ம ஷெரீஃப் கடுப்பாகிறாரு, துப்பாக்கி எடுத்து சுற்றுவாரு போல. அதனால வழியா அவரோட பையன் தான் தடுக்கிறாரு. கரெக்டா இதே நேரத்துல நம்ம சாரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. திரும்பவும் அவங்க கூட ஏதோ ஒன்று கான்டாக்ட் பண்ணுது போல. ஸோ அடுத்த நாளே சாரா வந்து ஷெரீஃப் கிட்டயும் அவரோட பையன் கிட்டயும் வந்து ஃபாத்திமா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா ஃபாத்திமா காணாம போனது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாரா என்ன சொல்றாங்கன்னா, அந்த குரல் தான் என்கிட்ட சொல்லுச்சு, ஃபாத்திமா காணாம போயிட்டா, யாரோ ஒருத்தன் தான் வலுக்கட்டாயமா பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேல முடியாது அப்படின்னு டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அதுல ஃபாத்திமா காணாம போன விஷயத்தையும் எல்லாரும் சேர்ந்து தான் ஃபாத்திமாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம வில்லியம் எதுவும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி வராரு ஆளு. ஸோ ஷெரீஃப் வந்து எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபாத்திமாவை. இந்த நேரத்தில் விக்டர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. விக்டரோட அம்மா அவரை விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன, அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையன் என்னென்ன பேசினானோ அதை இவரு அவங்க அம்மா கிட்ட சொன்னதுதான். அதனால தான் இந்த ஃபார்வேட் ட்ரீக்கு போயிட்டு இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ அதனால என் அம்மா இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம டாபிதாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப விக்டர் அவங்க டச் பண்ண உடனேயுமே டக்குன்னு என்னன்னு தெரியல, டாபிதாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஸ்டன் ஆகுறாங்க. விக்டரும் அங்க இருந்து போயிடுறாரு. அவதான் கென்னி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஜூலி அங்க தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ டாபிதாவும் வேகமா போறாங்க. நம்ம ஜூலி ஆக்சுவலா டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா அதை தெளிவா எப்படி மத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. யாரும் எதையும் நம்புற மாதிரி இல்ல. இதை ஒரு இல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க விக்டர் வந்து தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு அதோட ஒரு பெரிய ஆக்ஸ் ஒன்று எடுத்துட்டு போறாரு. எல்லாரும் பயந்து போறாங்க, யாரை வெட்ட போறாருன்ட்டு. நான் ஒண்ணு இதை மனுஷங்களை வெட்ட எடுக்கல, நான் அந்த ஃபார்வேட் ட்ரீயை வெட்ட போறேன் அப்படின்னு நேரா காட்டுக்குள்ள போறாரு. அந்த பாட்டில்கள் தொங்க விடப்பட்ட அந்த மரத்தை அவர் வெட்டும் பொழுது டக்குன்னு அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பையன் வந்துடுறான். இந்த மரத்தை வெட்டாத, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல விக்டரும் அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பார்த்துட்டு, நீ ரொம்ப சின்ன பையனா தானே இருந்த, இப்ப நீ மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மட்டுமா மாறினேன், இங்க இருக்கிற எல்லாமே தான் மாறிக்கிட்டு இருக்கு, நீயும் தான் மாறிக்கிட்டு இருக்க, சரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, என்ன பண்ணணும் நாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி கிறிஸ்டபர் மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண, ஆனா எல்லாமே சொதப்பிக்குச்சு, நீயும் நடந்த விஷயங்களை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பன்னு பார்த்தேன், நீயும் பண்ணிக்கல. விக்டரும் கடுப்பாகிறாரு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சேன், இப்ப சொல்லு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையனும், விக்டர் நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், இந்த மரத்தை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ விக்டரும் அந்த மரத்தை வெட்டாம விட்டுறாரு. ஏன்னா அந்த பையன் சொன்ன மாதிரி இந்த மரம் ரொம்ப முக்கியம் போல. எங்க நம்ம டாபிதாவும் அவங்க பொண்ணு ஜூலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜூலியும் நார்மலா தான் இருக்காங்களே. அப்பதான் டாபிதாவோட கண்ணுக்கு அந்த குழந்தைங்க உருவம் தெரியுது. விக்டர் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணதா ட்ரை பண்ணுவாங்கன்னு அந்த குழந்தைங்க கூப்பிடுதுங்க. இவங்களும் ஃபாலோ பண்ணியே போய்கிட்டே இருந்தா நேரா அவங்க பங்கருக்கு போறாங்க. அந்த பங்கர்ல தான் ஃபாத்திமா இருப்பாங்க. இப்போ நம்ம ஜூலியும் டாபிதாவும் அந்த பங்கருக்குள்ள போனா அங்க விக்டர் இருக்காரு, சோகமா அழுதுகிட்டு இருக்காரு ஆளு. நம்ம டாபிதாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. உள்ள ஃபாத்திமா இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது சவுண்ட் போட்டிருக்கலாம்ல, ஆனா அவங்க சத்தம் போடாத மாதிரி அந்த வில்லியம தண்ணில முக்கி சாகடிக்க ட்ரை பண்ண அந்த பேய் வந்து ஃபாத்திமாவுடைய வாயை மூடிக்கிட்டு இருக்கு. எங்க நம்ம டாபிதாவும் விக்டரை சமாதானப்படுத்த கட்டிப்பிடிக்கிறாங்க. சடனா அவங்க கண்ணுக்கு விக்டருடைய அம்மாவோட விஷுவல்ஸ் எல்லாம் வருது. இதே பங்கருக்குள்ள தான் விக்டருடைய அம்மா வந்து விக்டரையும் அவரோட சிஸ்டரையும் இங்கே பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி போனவங்க சிரிச்ச மாதிரியான ஒரு பேய்கிட்ட மாட்டி இறந்து போற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் நம்ம டாபிதாவுக்கு வருது. இவங்களுக்கு புரியல, விக்டருடைய அம்மாவோட நினைவுகள்லாம் நமக்கு ஏன் வரணும் அப்படின்னு ஒரு மாதிரி குழம்பி போறாங்க. அப்படியே பயங்கரமா கத்துறாங்க. இந்த நேரத்தில் பங்கர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஃபாத்திமா, அவங்க வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, குழந்தைய வெளியே வந்துடும் போல. அதோட அவங்க டக்குன்னு அவங்க வயிற்றை திறந்து பாக்குறாங்க. வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு கண்ணாடி ஜார் இருக்கு, அதை போட்டு உடைச்சி அதுல இருந்து ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்து அப்படியே வயிற்ற கிழிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த பேய் வருது. அது ஃபாத்திமாவை வயிற்ற கிழிக்க விடாம வேணும்னா உன் கழுத்தை கிழிச்சுக்கோன்ற மாதிரி அந்த கண்ணாடிய அப்படியே அவங்க கழுத்து கிட்ட கொண்டு வருது. இந்த டவுன்ல ஃபாத்திமா எங்க இருக்காங்க அப்படின்னு ஷெரீஃப் தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. அப்பதான் ஷெரீஃப் சாராவை கூப்பிடுறாரு. ஏன்னா சாராவுக்கு அந்த குரல்கள்லாம் கேட்கும்ல, ஃபாத்திமா காணாம போனாங்கன்ற விஷயத்தையும் சொல்லிருக்குன்னா யாரு கடத்தினதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபாத்திமாவை கூட்டிட்டு அவங்க மேன்ஷனுக்கு போறாங்க. போய் பார்த்தா முட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம வில்லியம் கிளம்புறாரு அங்க இருந்து. அவ்வளவுதான், வில்லியம் மேல டவுட் வருது. அவட புடிச்சு முறுக்கி விசாரிக்கிறாங்க. சோ வில்லியம் உண்மையை சொல்றாரு, அந்த பேய் தான் என்ன இதெல்லாம் பண்ண சொல்லுச்சு அப்படின்னு. ஆனா ஃபாத்திமா எங்க இருக்கான்ற விஷயத்த என்னால சொல்ல முடியாது,
அப்படின்னு சொல்ல கடுப்பான ஷெரீஃபோட பையன் அடிக்கிறதுக்கு போறாரு. எல்லாரும் தடுத்துடுறாங்க. ஆனா ஷெரீஃப் வந்துட்டு இவன் வாயில இருந்து உண்மையை கறக்க வைக்கிறது என்னால முடியும் அப்படின்னு கராஜுக்கு போறாரு. அங்க இருந்து பயங்கரமான டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வில்லியம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பவும் அந்த பையன் சொல்ல மாட்டான். சவுண்ட் கேட்டு அந்த போலீஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. சோ இப்படி இவங்களுக்குள்ளேயே சண்டை போய்கிட்டு இருக்கு. வில்லியம் கிட்ட எப்படி உண்மையை கறக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. இவங்க இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சாரா வந்து யாருக்கும் தெரியாம நைஸா வில்லியம் கிட்ட போய் அவங்களோட ஆயுதமான ஸ்க்ரூ டிரைவரை வச்சு வேலையை காட்டுறாங்க. டக்குன்னு வில்லியம் கத்துற சவுண்ட் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா வில்லியம் இறந்து போயிருக்காரு. சாரா கொன்னுட்டாங்க. ஷெரீஃபும் அவன் உயிரோட இருந்திருந்தா அட்லீஸ்ட் உண்மையாவது சொல்லிருப்பான்ல அப்படின்னு கேட்க அவன் உண்மையை சொல்லிட்டான். ஃபாத்திமா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஷெரீஃப் அவரோட பையெல்லாம் எல்லாரும் வேகமா ஓடுறாங்க பங்கருக்கு தான். இந்த நேரத்துல அந்த பங்கர்ல ஃபாத்திமாவுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பேய். ஃபாத்திமாவோட சவுண்ட் கேட்டு இந்த பங்கருக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வேகமா போய் பாக்குறாங்க. ஆனா இவங்க போகிறதுக்குள்ளேயே பிரசவம் பார்த்து ஃபாத்திமா வயித்துல இருந்து நீர் பையோட அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த பேய் அங்க இருந்து போயிடுச்சு. அந்த சீக்ரெட் ரூம்லயும் ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும்ல, அது வழியா ஃபாத்திமாவும் அந்த பேய் அந்த வழியா போயிருக்குன்னு சொல்ல அந்த வழி வந்து அந்த கேவுக்குள்ள அந்த பேய்கள்லாம் தூங்கும்ல, அந்த கேவோட ஜாயிண்ட் ஆகிற ஒரு வழி தான். நம்ம ஷெரீஃப் வந்து ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இவதான் ஃபாத்திமாவும் ஷெரீஃபோட பையன்கிட்டையும் கென்னிக்கிட்டையும் நைட்ல நம்மள அட்டாக் பண்ற அந்த பேய்கள் எல்லாமே இந்த டவுன்ல முன்னாடி வாழ்ந்த மக்கள் தான். சாவே இல்லாத ஒரு சாகா வரத்துக்காக தங்களுடைய குழந்தைகளையே பலி கொடுக்கறதா சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. தான் சொந்த குழந்தையே கொன்ன கொடூரமான ஆட்கள் தான் இந்த டவுன்ல இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல கீழே போன நம்ம ஷெரீஃப் அவரு பாக்குறாரு அந்த பேய் வந்துட்டு நம்ம ஃபாத்திமா வயித்துல இருந்து எடுத்த அந்த கருவை கொண்டு போகுது. அப்படியே சுத்தி எல்லா பேய்களும் இருக்க அது நடுவுல வச்ச உடனேயுமே அந்த பை அப்படியே பெருசாகி அதுக்குள்ள இருந்து அந்த சிரிச்ச மாதிரியான பேய் வெளியே வருது. சோ இந்த பேயை தான் வந்து சீசன் 2ல இவரோட ரத்தத்தாலேயே வச்சு காலி பண்ணிருப்பாரு. இப்ப அது திரும்பவும் உருவாகிடுச்சு. இதெல்லாம் பார்த்து ஷெரீஃப் அப்படியே அரண்டு போறாரு ஆளு. இந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க ஈத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நான் சொல்றத நம்பவே இல்லை ஈத்தன், ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் டைம் டிராவல் பண்ண தெரியுமா? ஒருவேளை டைம் டிராவல் தான் அப்படின்னா என்னால இந்த கதையே மொத்தமா மாத்த முடியும்ல. ஆனா ஈத்தன் வந்து உன்னால மாத்த முடியாது, அந்த கதையோட தொடர்ந்து தான் போக முடியும். மேபி நடக்கிற விஷயங்களுக்கு காரணமா தான் ஆக முடியும்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஜூலி திரும்ப அந்த இடத்துக்கு போய் டைம் டிராவல் பண்ண முடியுமான்னு செக் பண்ண போறாங்களாம். இந்த நேரத்துல நம்ம டேபிதா ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா விக்டருடைய அம்மாவோட ஞாபகம்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு குழம்பி போயிருக்க. இதை பார்க்க முடியாத ஜிம்மும் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ என்ன பண்றியோ பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜேடையும் கூப்பிட்டு இந்த டவுனை பத்தின மிஸ்ட்ரியை வந்து நம்ம டேபிதாவும் ஜேடும் சால்வ் பண்றதுக்கு ஜிம்மும் ஹெல்ப் பண்றாரு. ஸோ ஜேடுக்கும் டேபிதாவுக்கும் புரியாதது அந்த பாட்டில் ட்ரீல அந்த பாட்டிலுக்குள்ள இருந்த நம்பர்ஸ் தான். நிறைய 4 டிஜிட் நம்பர் இருக்கு, இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்கும்போது தான் ஜிம்மு வந்துட்டு ஒருவேளை இது மியூசிக்கல் நோட்ஸோடைய கோட்ஸா இருந்தா. இதை கேட்ட உடனே ஜேடுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஜேடு வந்து ஆல்ரெடி விக்டருக்காக வயலின்லாம் வாசிச்சார்ல, ஸோ இவருக்கு மியூசிக் நாலேஜ் இருக்கு, கண்டிப்பா இது மியூசிக்கல் நோட்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வயலின் எடுத்துக்கிட்டு பாட்டில் ட்ரீ கிட்ட போயிட்டு நம்ம ஜேடு மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நம்பர்ஸ் இருக்கிற பேட்டர்ன்லயே. சடனா பார்த்தா அவங்கள சுத்தி குழந்தைகளுடைய உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த குழந்தைகளை தான் இந்த டவுன்ல வாழ்ந்தவங்க பலி கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்க நம்ம ஜேடுக்கும் டேபிதாவுக்கும் மட்டும் தான் தெரியுறாங்க. அதுல ஒரு குழந்தை அப்படியே டேபிதா கிட்ட வர டேபிதாவுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஜேடுக்கும் தான் ஞாபகங்கள் வருது அவங்க 2 பேருக்கும். விக்டர் சொல்லிருப்பாருல கிறிஸ்டபர் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த கிறிஸ்டபர் யாருன்னா நம்ம ஜேடு தான். அதாவது இதுக்கு முந்தின ஜென்மத்துல இவரு கிறிஸ்டபர்னு இதே டவுன்ல வாழ்ந்தவர். அதே மாதிரிதான் நம்ம டேபிதாவும் அவங்களும் இதே டவுன்ல வாழ்ந்திருக்காங்க. விக்டருடைய அம்மா இருக்காங்கல்ல மிரண்டா, அவங்க தான் நம்ம டேபிதா. டேபிதாவோட போன ஜென்மம் தான் மிரண்டாவே. ஆனா ஜிம்முக்கு எதுவும் புரியல, எப்படி இது சாத்தியம்னு சொல்லி கேட்க டேபிதாவும் சொல்றாங்க இந்த டவுன்ல இருந்தவங்க சாகா வரத்துக்காக குழந்தைகளை கொன்னாங்க. அந்த டைம்ல நானும் ஜேடும் கூட இருந்தோம், எங்க குழந்தையையும் அவங்க பலி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த விஷயங்களுக்கு பிடிக்கல, அந்த குழந்தைகளை காப்பாற்றணுன்றதுக்காக மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு பிறவிலையும் எங்களால குழந்தைகளை காப்பாற்ற முடியல. போன ஜென்மத்துல கூட நான் மிரண்டாவாவும் ஜேடு கிறிஸ்டபராவும் இருந்தான், அதுலயும் நாங்க தோத்து போயிட்டோம். இப்ப இந்த ஜென்மத்திலேயாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இதை கேட்ட ஜிம்மோ எனது நீயும் ஜேடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்களா அப்படின்னு ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நேரா ஆர்வி வேன் கவுந்து போயிருக்கோம்ல அந்த இடத்துக்கு அவரு போறாரு. அப்படியே சோகமா இருக்கும் பொழுது டக்குன்ட்டு ஜூலியோடைய குரல். ஜிம்மோ ஜூலி நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்ல ஜூலி ஓடி வராங்க. அவங்க முகத்துல காயமா இருக்கு, அதோட முடியும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. தெளிவா தெரியுது ஜூலி வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்பா நீங்க இங்க இருக்க கூடாதப்பா, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போகணும், நான் அந்த கதையை மாத்துறதுக்கு தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பர்சன் அங்க நிக்கிறாரு. சோ அதுவும் வந்து ஒரு
பேய் மாதிரி தான், ஆனா பகல் டைம்லயே அது வெளியே வருது. அதோட அது ஜிம்மை பார்த்து எவ்வளோ சூப்பரான சாங்ல, கண்டிப்பா எனக்கு தெரியும் ஜேட் அதை வாசிப்பான் அப்படின்னு. இது நடந்திருக்க கூடாது, உனக்கு தெரியுமா, நாலேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கேத்த விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். ஜிம்முக்கு எதுவும் புரியல, டக்குன்னு ஒரு கட்டையை எடுத்து மிரட்டும் பொழுது அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டவர் ஜிம்மை பிடிச்சி கழுத்தை நெரிக்கும் பொழுது ஜூலியும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு ஜூலியை அடிச்சு போட்டுறாரு. அப்படியே ஜிம்மை பார்த்து, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல உன்னோட ஒய்ஃப் அந்த பள்ளத்தை தோண்டிருக்கவே கூடாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னா ரேடியோ மூலியமா நம்ம ஜிம் கிட்ட ஒய்ஃப் பேஸ்மெண்ட்ல அந்த பள்ளத்தை தோண்டக்கூடாதுன்னு சொன்னது இவர் தான். ஸோ அதே விஷயத்த திரும்ப சொல்லி அப்படியே ஜிம்மை பிடிச்சி கொடூரமா அவரு சாகடிக்கிறாரு. அதை ஜூலியும் பார்த்து அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துலயே சீசன் 3 முடியுது. ஸோ இந்த 3 சீசன் வச்சு எண்டிங்ல என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஸோ ஓவராலா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த டவுன்ல நார்மலா மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த மக்கள் வந்து சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்க பெத்த ஆசாசியா வளர்த்த குழந்தைகளையே அவங்க பலி கொடுக்கறாங்க. இப்படி இறந்து போன அந்த குழந்தைகளுடைய வலி, நம்பிக்கை, சோல்னால வேர்கள்லாம் ஒரு சிம்பிளா உருவாகுது. அந்த சிம்பிள்கள் மூலியமா மரங்கள் உருவாகுது. அந்த மரங்கள் தான் ஃபாரவே ட்ரீஸ், டெலிபோர்டேஷன்லாம் வருது. ஸோ இந்த டவுன் வந்து இவ்வளவு மர்மமா மிஸ்ட்ரியா நிறைய விஷயங்கள் நடக்க காரணமே இந்த குழந்தைகளுடைய இந்த சாக்ரிஃபைஸுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த குழந்தைகளை பலி கொடுக்கிற இந்த டைம் லைன்ல வந்துட்டு நம்ம ஜேடும் டாபிதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. இந்த மாதிரி சாகா வரும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த டவுன் மக்கள் வந்து இவங்களுடைய குழந்தையையும் பலி கொடுத்துட்டாங்க. ஸோ பலி கொடுத்து அந்த மக்கள் அவங்க நினைச்ச மாதிரி சாகாவரம் கிடைச்சிருச்சா? எஸ், கிடைச்சிருச்சு. அப்படிதான் இப்போ பேய்களா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பேய் கூட இறந்து போயிடும். ஆனா திரும்பவும் பிறந்து வந்துருச்சு. சாகா வரதுக்கான ஒரு ஹிண்ட் தான் அது. ஸோ இப்படி அந்த டவுன் மக்கள் மாறி போயிட்டாங்க. ஆனா நம்ம ஜேடும் டாபிதாவும் அந்த டைம் லைன்ல அவங்க பேர் என்னன்னு தெரியல. ஆனா அந்த டைம்ல இருந்தவங்க தன் குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இறந்து போன குழந்தைகளுடைய சோலும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஒவ்வொரு மறுபிறவியா எடுத்து எடுத்து இந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தவங்க வேற வேற மறுபிறவில வேற வேற ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அப்படிதான் போன பிறவில வந்து ஜேடு கிறிஸ்டபர் அப்படின்ற ஒரு பர்சனா இருந்திருப்பாரு. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பிறவில வந்து கிறிஸ்டபர் எதுவும் கண்டுக்கவே இல்லை. இதே ஜென்மத்துல டாபிதா வந்து மெரண்டா அப்படின்னு இருந்திருப்பாங்க, நம்ம விக்டருடைய அம்மாவா. ஸோ இந்த பிறவிலையும் அவங்களால சரி பண்ண முடியல. அதனாலதான் அகைன் மறுபிறவி எடுத்து ஜேடாவும் டாபிதாவாவும் அகைன் வந்திருக்காங்க. ஸோ இந்த சீசன் 3 வரைக்கும் இப்போ அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க? அந்த குழந்தைகளை காப்பாத்துவாங்களா? அப்படி காப்பாத்தினா என்னென்ன மாற்றங்கள் வரும்? அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட ஆள் யாரு? மேபி அவரு தான் அந்த சாத்தானா? ஜூலி வேற டைம் டிராவல்லாம் பண்றாங்க. அவங்க டைம் டிராவல் பண்ணி என்னென்ன விஷயத்துக்கு காரணமா இருந்திருப்பாங்க? அதுவும் இந்த மாசம் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு எபிசோடா தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.